அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நெடுங்காலமாய் நிறைவேறாத காரியங்கள், நெடுங்காலமாய் காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கை, வெகு காலமாயும் இன்னும் தேவனுடைய பாதத்தில் அவருடைய அற்புதத்திற்காக அவர் செய்வார், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் சொன்னதை செய்து முடிப்பார் என்று சொல்லி நெடுங்காலமாய் காத்து கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில கர்த்தர் சொல்கிறார், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வெகு நாட்கள் காத்திருக்கிறேன், சோர்ந்து போய்விட்டேன், என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது எனக்கு மாற்றம் வரும், எப்பொழுது எனக்கு இயேசு பதில் செய்வார் என்று சொல்லி ஜெபத்தில் காத்து கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயிரடையும்படி செய்வார். ஒரு புது பலனை கர்த்தர் கொடுப்பார், உங்களை புதிதாய் கட்டி எழுப்புவார். ஒரு தேவ திட்டம் நிறைந்த ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள, ஒரு உயர்வுக்குள்ள, ஒரு மேன்மைக்குள்ள உங்களை கொண்டு போக போகிறார். உங்கள் செபம் வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அவர் சரியாய் நீதி செய்கிறவர். அவர் உங்களுடைய விருப்பத்தை குறித்தவைகளை நிறைவேற்றி அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். அவர் நிச்சயம் புதிய பலத்தையும் ஒரு புதிய ஆரோக்கியத்தையும் உங்களை கொடுத்து உங்களை நடத்துவார். ஆமென். நண்பர்களுடைய பிள்ளைகளை, கலங்க வேண்டாம். எத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருந்தாலும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே, ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளே, ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே, ஒரு புதிய தரிசனத்திற்குள்ளே தேவன் கொண்டு போய் உங்களை நிறுத்துவார். ஆமென். நண்பர்களுடைய பிள்ளைகளை, ஐசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். அந்த ஆவியானவர் யாரோடு இருக்கிறார்களோ, யார் மீது இருக்கிறாரோ, ஆவிக்குள்ளே பரிசுத்தாவினருக்குள்ளே யார் நிரம்பி இருக்கிறார்களோ, ஒன்று இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பிராமிஸ். அதே போல நிரப்பப்பட்டவர்களை குறித்து ஆவினால் நிரம்பி இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு செய்ய போகிற ஒரு பிராமிஸ். நொறுங்குண்டவர்களை, சிறைப்பட்டவர்களை, கட்டுண்டவர்களை, சாம்பலில் கிடக்கிறவர்களை, துயரத்தில் இருக்கிறவர்களை, இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஆவியானவர்களை மாற்றப் போகிறார். அதே போல உங்களுக்கும் அப்படி செய்ய போகிறார். என்ன? 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா. புதிதாய் கர்த்தர் உங்களை கட்டப் போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை புதிதாய் கட்டப் போகிறார். உங்கள் வேலையை புதிதாய் கட்டப் போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் கட்டப் போகிறார். உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் கட்டப் போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வெட்கமும் வேதனையும் அவமானத்தை அனுபவித்த அந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலனை கொடுத்து, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து, தேசத்தில் உங்கள் சுதந்திரத்தை கொடுத்து, நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பார். சுதந்திரத்தை கொடுத்து உங்களை கட்டி எழுப்ப போகிறார். நீங்கள் புதிதாய் கட்டப்பட போகிறீர்கள். நெடுங்காலமாய் காத்திருந்த உங்கள் வாழ்க்கையில தேவதிட்டும் புதிதாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 74:3, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துருக்கள் அனைத்தையும் கெடுத்து போட்டான். பாருங்க, சத்துரு எல்லாத்தையும் கெடுத்து போட்டுட்டான். ஆண்டவரே, இப்போ நீங்க என்ன செய்யுங்க, அதை பாழா இருக்கிறதெல்லாம்
வீடுகள், ஸ்தலங்கள், சபைகள், ஊழியங்கள், பிசினஸ், வேலை, இவை எல்லாம் என்ன செய்ய போறீங்க தெரியுமா? அதாவது பாழாய் கிடக்கிறவைகள், நிர்மூலமானவைகள், தலைமுறை இடிந்து கிடந்தவைகள். ஆமென். பாழாய் கிடக்கிறதை கர்த்தர் பயனிலமாய் மாற்றப் போகிறார். நிர்மூலமாக்கினவைகளை எல்லாம் எழும்பப்பட போகிறது, உருவாக்கப்பட போகிறது. தேவன் அதை ஒரு பெரிய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கை துளிர்க்க போகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இடிந்து கிடந்தவைகள், இடிக்கப்பட்டவைகள் எல்லாம் நீங்கள் புதிதாய் கட்டப் போகிறீர்கள். ஆமென். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டின ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, அதுதான் கர்த்தர் செய்ய போகிற காரியம். முதலாவது, நெடுங்காலமாய் காத்திருந்த உங்கள் வாழ்க்கையில புதிதாய் கட்டப்பட போகிறீர்கள். கர்த்தர் நிச்சயம் கட்டுவார். 2வது வேதம் சொல்லப்படுகிறது, யோவான் 5ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, பெதஸ்தா குளத்தண்டையில வெகு காலமாய் வியாதிஸ்தன் ஒருவன் படுத்து கிடந்தான். அவன் வெகு கால வியாதிஸ்தன் என்று கண்டு அவனை கர்த்தர் சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து அவனை கண்டார், அவனுக்கு உதவி செய்யும்படி இறங்கி வந்தார், அவனுக்கு உதவி செய்தார், அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க சொன்னார், அவன் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்தார், அவன் வியாதி நீங்கினது, புது வாழ்வை பெற்றுக்கொண்டான், புது ஸ்தானத்தினுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டான். 38 வருஷம் வியாதி அவனை விட்டு நீங்கி போயிற்று. ஒருவேளை இன்றைக்கு வியாதியோடும் சகல விதமான உபத்திரவங்களோடும் சரீரத்தில் பாடுபட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த வியாதி மாறும், இந்த நோய் என்னை விட்டு இன்றைக்கு போகும், நான் இன்றைக்கு சுகமாவேன் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தவர்களே, அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகுவீர்கள். கல்வாரி சிலுவையில காயப்பட்ட கரங்களை தொட்டு சுகமாக்கும். சௌக்கியமும் ஆரோக்கியமும் உண்டாகும். தேவனுடைய சமாதானமும் சத்தியமும் பரிபூர்ணமும் உண்டாகும். கர்த்தர் பெரிய காரியங்களை இயேசு செய்ய போகிறார். நீங்கள் சுகமாக்கப்பட போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துக்குள் அந்த வல்லமை புறப்பட்டு வரும். உங்கள் வியாதி சுகமாக்கப்படும். உங்கள் வியாதி சுகமாக்கப்படும். இயேசு அற்புதங்களை செய்ய வல்லவர். காத்திருக்குதல் வீணாய் போகாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. 3வது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில், என் அன்பு தேவனுடைய பிள்ளை, பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டிற்கு அவர் போகும் பொழுது அங்கே நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன் அவன் வீட்டிலே தங்க முடியாதபடிக்கு அவனை கல்லறையிலையும் மற்ற இடங்களிலும் பட்டணங்களிலும் தெருக்களிலும் தங்க வைத்தது. அவன் பாருங்கள், என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஒருவரும் அவனை சங்கிலியாலும் எதாலும் கட்ட முடியாத அசுத்தாவினால் வெகு காலமாய் அவன் பிடிக்கப்பட்டிருந்தான். அந்த பிசாசு அவனை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது. மற்ற மனிதர்களைப் போல அவன் இல்லை. மற்ற மனிதர்களைப் போல வீட்டில் இருந்து தங்கி வாழுகிறவன் அல்ல. உறவுகளோடு எல்லாரோடு இணைந்து தேவனை ஆராதிக்கிறவன் அல்ல. அவன் பிசாசினால் கட்டப்பட்டிருந்தான். அவனை அடக்க முடியாமல் இருந்தது. அவனை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தார்கள். அவனுடைய வீடு கல்லறையாண்டு இருந்தது. என் அன்பு தேவனே பிள்ளைகளே, அவன் இயேசுவை பார்த்தான். இயேசு அவனை பார்த்து, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். தங்களை பாதாளத்தை அனுப்பாதபடி வேண்டிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து அவனுக்குள் அந்த பிசாசை துரத்தினார். மார்க்கேனு சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிற 2000க்கு அதிகமான பிசாசு என்று சொல்லி, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே இன்றைக்கு பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு பிசாசினால் வேதனை அனுபவிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தில் இழந்து, குடும்பத்தில் வேலையில பிசினஸ்ல சமாதானத்தில் இழந்து, பிசாசினால் தவித்துக் கொண்டிருக்கிற, பிசாசு பிடித்து தவித்துக் கொண்டிருக்கிற, இரவில் தூங்க முடியாமல் ஒரே புலம்பிக் கொண்டு டிப்ரெஷன், தலைவலி, எப்பொழுது பார்த்தாலும் வேறு விதமான காரியங்கள், தவறான காரியங்கள், கெட்ட சிந்தனைகள், பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். நெடுகாலமாய் உன் வீட்டை பாழாக்கி கொண்டிருக்கிற, சாபத்தை உண்டாக்குகிற, வேதனை உண்டாக்குகிற, ஜெபிக்க முடியாமல், வேதத்தை படிக்க முடியாமல், எழும்பி ஜெபிக்க பிரகாசிக்க முடியாமல் இருக்கிற, தடை செய்கிற பிசாசின் கிரியைகளுடைய ஆவியின் எல்லாவற்றையும் கர்த்தர் அழிக்க போகிறார். இன்றைக்கு ஜெயம் உண்டாகும். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளை, துரைத்தனை அதிகாரங்கள் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவள் மீது வெற்றி சிறந்தாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசின் மீது உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டாக போகிறது. ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகிறது. ஆம், நெடுங்காலமாய் காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில புதிதாய் கட்டுவார்.
புதிய சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். பிசாசின் பிடியிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஜெயமாக்கப்படுவீர்கள். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, நெடுங்காலமாய் காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறாதவைகளை நிறைவேற்றி புதிதாய் கட்டுங்க ஆண்டவரே, புதிதாய் கட்டுங்க ஆண்டவரே, புதிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. யோபு காத்திருந்த ஆசீர்வாதத்தை பெற்றாரே, எங்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.